ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்ததாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கும் அதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே. இன்றைய தினம்தான் கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள். மாலை நேரத்தில் பௌர்ணமி ஆரம்பிக்குது. இன்றைய தினம் மிலாடி நபி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் எனது மிலாடி தின பண்டிகை தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசியிலேயே செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். மேலும் 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். 8ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வருமானம் பெறக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன லாபம் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கருதப்படுது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பண வருமானம், தன லாபம் பெற அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நிறைய வேலைகளை முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. நிறைய வேலைகளை ட்ரை பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பணம் உங்களால் இன்றைய தினம் சம்பாதிக்க முடியும். அதனால இன்னைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெருக்கமான நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு, சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படும் நண்பர்களே. மற்றவங்க உணர்ச்சிகளுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. யாரையுமே கேவலமும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அதில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தாராளமாக செய்யலாம். திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர்லிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. காரிய வெற்றிகள் இன்றைய தினம் நிறைய உங்களுக்கு இருக்கிறது. நிறைய வெற்றிகரமான காரியங்களை உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்க ஈஸியாக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. சூப்பரான அற்புதமான ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் நண்பர்களே. அலுவலக பணியில் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. எனவே நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை கூட மீண்டும் ஒருமுறை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள். சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மற்றவங்களுக்காக இந்த தினம் நீங்கள் உழைப்பீங்க. மற்றவங்களுக்கு தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பதற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. எனவே மற்றவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது அவர்களுடைய தேவைகளை, மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் போது உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கு. அது மறைமுகமாக கிடைக்கும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் யாராவது ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் ஓவர் டைம் பார்க்குறது உங்களுக்கு டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீண்ட காலமாக நிதி நெருக்கடியோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் அந்த நிதி நெருக்கடி எல்லாமே நீங்கி பணம் பல்வேறு வழியில் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால வாழ்க்கையில் பல சிக்கல்கள் தீர்வு நண்பர்களே. உற்சாகம் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது. மேலும் எதிர்பாராத வகையில் நல்ல செய்திகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்த வந்து சேரும். வெளியில் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில அன்பு பெருகுதல், புரிந்துணர்வு பெருகுதல் போன்ற நல்ல சூழ்நிலைகள், ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க நல்ல சூழல் தான் காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது, காதல் வாழ்க்கையில நீங்க எல்லா விஷயத்துக்குமே வந்து அன்பு காட்டக்கூடாதுங்க. சில விஷயங்கள் தவறு அப்படின்னு உங்க மனசுக்கு படுது அப்படின்னா அதை நீங்க சுட்டி காட்டணும். உங்க மனக்குறந்த காதலருக்கு நீங்கள் அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி திருத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ நீங்க அதுவும் ஒரு வகையான அன்பு தான். அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க மனக்குறந்த காதலருக்கு நீங்கள் ஏற்படுத்தி தர முடியுங்க. ஏன்னா நீங்க அவரது
அவரது குறைகளை சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 3ஆம் நபர் யாராவது அவர் குறைகளை சொன்னால் அது கேவலமாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அன்பு காட்டக்கூடாதுங்க. காதலர்கிட்ட அவர் செய்யக்கூடிய தவறுகளை புரிந்து அதை திருத்திக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் உறவுகள் மேம்படும். இல்லைன்னா உங்களது உறவுகள் மேம்படுறதுக்கு பதிலாக அது கெடுத்து விடும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அன்பு காட்டாதீங்க. ஆனால் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு, கவலைகள் நீங்கும், சந்தோஷமான உற்சாகம் பெருகும். நீண்ட காலமாக சில ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் அது டெலிவரியான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அலுவலக பணியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துட்டு போகலாம். ஆனால் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு பொழுதுபோக்குகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க. குறிப்பாக பத்திரிகை அல்லது ஏதாவது ஒரு நாவல், சுவாரஸ்யமான நாவல் படிக்கிறதுல உங்களது பொழுது இன்னைக்கு அதிகமாக கழியக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களே. தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நீங்கள் பெற முடியும். இப்பொழுது திருமண வாழ்க்கையில நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன டூர் உல்லாசமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போறதுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணுங்க. சூப்பரான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் இப்பொழுது நீங்க நினைச்சா கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே. 16ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது யோகமான அமைப்பு. எனவே தன லாபம் அதிகரிக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளாக திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். முயற்சி செய்தால் அதிகமான பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஒயிட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்படுத்தி செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அது உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. ஸோ மற்றவங்களை கேவலமாக நினைக்காதீங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். எனவே அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களுடைய சொந்த பந்தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். நல்ல செய்திகள் கிடைக்கும். அற்புதமான உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மற்றவங்க தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறதுனால உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கு. மறைமுகமாக அல்லது நேரடியாக சில பெனிஃபிட் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள், மேன்மையான ஒரு நாள், நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஈஸியாக உங்கள் வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க. பாதி நேரத்தில், வழக்கத்தை விட பாதி நேரத்தில் உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. கடினமான வேலைகளை கூட சீக்கிரமாக செய்து சாதாரணமாக முடிச்சிருவீங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கிறது. காரிய வெற்றிகள் அதிகம். நினைத்த காரியங்களை முடிக்க முடியும். எனவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.